ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மடிப்பாக்கம் லேக் வியூ. நான், என் தம்பி, அதுக்கப்புறம் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும், அவங்க ஹஸ்பண்டும். என் ஹஸ்பண்டும் வரதா தான் பிளானு. எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு லாஸ்ட் டைமில் பிளான் சேஞ்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அவர் பிளான் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஈச்சங்காடு ஜங்ஷனில் பார்த்தீங்களா எவ்வளோ டிராஃபிக்டா, எப்பா ஜெயச்சந்திரனையும் தாண்டி எப்படி போகுது ரேஷன் கடை கியூ மாதிரி. நல்ல வேலை அந்த டிராஃபிக்லேருந்து எஸ்கேப் ஆகி வந்தாச்சு. இந்த லேக் வியூக்கு ஆப்போசிட்டில் இருக்க கோவில் நேம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க தான் வந்து வினோ வைஷு விலாக்ஸு. அவள் தான் வந்து என் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. ஃபஸ்ட்டு போனோடனே கலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேன்சி ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். அவளுக்கு வந்து செகண்ட் இயர் பீஸ் எடுக்கிறதுக்காக. பட் ஆனால் அங்கே வந்து பிரேஸ்லெட் செட்ஸு, செயின் பிரேஸ்லெட்ஸும் இருந்துச்சு. அது வந்து வெளியில் இருந்துச்சு, எங்களால் கவர் பண்ண முடியல. கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இயரிங்ஸ் தாங்க, அது இயரிங்ஸ்க்கான ஸ்பாட்னே சொல்லலாம். எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் செட் ஜுவல்ஸு சிம்பிளாகவும் இருந்துச்சு, நல்லா கிராண்டாகவுமே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவள் வாங்கின இயர் பீஸ் வந்து 80 ருபீஸு. ரிங் மதரை வாங்கினா நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வெங்கடேஷ் போலி ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட போயிருந்தோம். அந்த ஸ்டாலுக்கு நான் தான் எப்பயுமே வந்து ஆர்டரை கொடுக்குற ஆள். எங்கே போனாலும் சரி, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சரி, நம்ம ஃபோக்கஸ் எப்பயுமே பானிபூரி தான். அப்புறம் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவளும் வந்து ஜாயின் பண்ணிட்டாளா. அந்த மேடம் வந்து அதுலேருந்து எடுத்து குடிக்க மாட்டாங்களாம். நம்ம தான் வந்து சில டைம் வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஊற்றி விட்டா, அவள் ஏன் பானிபூரியை எடுத்து விட்டு போயிட்டா. இந்த மாதிரி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிடும் போதெல்லாம் நிறைய மெமரிஸ் வரும். நம்ம இந்த மாதிரி இது பண்ணோமே, அது பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி பிளான்லாம் போட்டால் கண்டிப்பாக உடனேலாம் வெளில வந்துட முடியாதுங்க, லேட் ஆகும். 2 பிளான் போட்டால் 3வது பிளான் தான் நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? ப்ரெசன்ட் போடுங்க. அப்புறம் அந்த மேடம் வந்து பேல்பூரி ஒன்று சொல்லியிருந்தா, அவள் ஃபேவரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நான் போயிட்டு ஒரு வாரம் எடுத்து வச்சு, இதான் ஃபஸ்ட் டைம் ஆனால் டேஸ்டிங் நிஜமாவே பேல்பூரி. ஆனால் வந்து எனக்கு பிடிக்கல. டொமேட்டோ ஃப்ளேவர் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் அந்த மசாலா ஃப்ளேவரும் அதிகமாக அந்த மாதிரி இருந்ததா. ஐயோப்பா போதும், என்னை ஆள விடுங்கடா அப்படின்ற மாதிரி போயிட்டேன். எப்பயுமே வந்து நம்ம சாப்பிட்டு முடிக்கும் போது தான் நம்மளுக்கு டேபிள் கிடைக்கும். அந்த மாதிரி தான் டேபிள் கிடச்சிது. நான் உட்காந்து என் ஹஸ்பண்ட் கூட சட்டை போட்டுட்டு இருந்தேன் ஃபோனில். நீங்கள் வரல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த லேக் வியூவில் ஃபுட்பாத்தில் வந்து ஸ்டால்ஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க. நிறையாவே வந்து அங்கே ஹோம்மேட் தாங்க நிஜமாவே. நீங்களும் ஒன்ஸ் போனால் ட்ரை பண்ணுங்கள். இதோட மார்னிங் தான் ஹைலைட்ஸு. எல்லாம் வந்து டயட்டுக்கான ஃபுட்ஸாகவே வச்சுருப்பாங்க. நான் வந்து இங்கே ப்ரௌனி கடை பார்த்தோன்னே நின்றுட்டேன். அவங்க முன்னாடி நடந்து போயிட்டாங்க. நான் ஆனால் அங்கேயே தான் நின்றுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்னடி பண்ணுறீங்க, இங்கே பாதியிலே நின்றுட்டேன், நாங்கள் பின்னாடி பார்த்தா ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹாட் சாக்லேட் ப்ரௌனி ஒன்று சொல்லியிருந்தேன். அதை வந்து அவங்க மேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் மட்டும்தாங்க அந்த ப்ரௌனி சாப்பிட்டேன். இவளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரம் சாப்பிட்டா. பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ணதில்லை, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட் வேஃபில் தான் சொல்லியிருந்தேன், டார்க் சாக்லேட் வேஃபில். லேக் வியூக்கு வந்துட்டு லேக் வியூவே வீடியோ எடுக்கலன்னா என்னடா இது, ரொம்ப அசிங்கமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிளிக் மட்டும் எடுத்தோம். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஃபுட்டு மேலே இருந்துச்சு. அதனால் லேக் வியூக்கு வந்ததே நாங்கள் மறந்துட்டோம். அந்த ப்ரௌனி மேக் பண்ணும்போது அந்த சாக்லேட் மெல்ட் பண்ணாங்க, சூப்பராக ஸ்மெல் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அண்ணாவோட பைக்கை வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு டச் விட்டு. அதுக்கப்புறம் பயம் வந்துடுச்சு, எதுக்கு வம்பு தேவையில்லாமல், நம்மளை நம்பி வேற வீட்டில் 2 ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கலான்னு சொல்லிட்டு இறங்குறதுக்கு ட்ரை பண்ணேன். என் தம்பி வந்து ஆன் பண்ணி விட்டான். அண்ணா வேற சைடில் அந்த தள்ளுவண்டி கடையை விட்டு ஏற்றுமா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தார். ஐயோ தெய்வங்களை ஆள விடுங்க. அந்த பைக் காமெடிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஃபில் வந்து சொல்லியிருந்தேன், நான் டார்க் சாக்லேட் வேஃபில். அவள் வந்து மில்க் சாக்லேட் வேஃபில் வந்து சொல்லியிருந்தா. அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி பசங்க ஸ்கூல் போகும்போது இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். செய்கிறோமோ இல்லையோ சும்மா வச்சு பேசுவோமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துருச்சு வேஃபில், சூப்பராக இருந்துச்சு டாப்பிங்ஸோட. இன்னும் ஒன்ஸ் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பா நாங்கள் சாப்பிட்றத பார்த்து எக்ஸைட் ஆகி பிளேட்டை பிடுங்குற அளவுக்கு மேடம் வந்து ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவள் பேல்பூரி வாங்கி என் வாயை கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பிளேட் பானிபூரி வாங்கி சாப்பிட்டு டாட்டா பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு.